வணக்கம். 29/11/2025 இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் எண்ணங்கள் ஈடேற அனைத்து விதத்திலும் உடல் பராமரிப்பிலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்க்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சலும் சங்கட்டங்களும் வரும். தொழில் ஆர்வம் குறையும். மன உளைச்சல்களும் சங்கட்டங்களும் ஏற்படாமல் இருக்க வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். உடல் பராமரிப்பில் கவனம் தேவை. வேலை செய்வதில் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சில கவனக்குறைவால் மன சங்கட்டங்களும் மன உளைச்சல்களும் ஏற்பட வாய்ப்பிருப்பது. சிம்மத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் அனைத்து விதத்திலும் கவனமுடன் இருக்க வேண்டும். உடல் பராமரிப்பில் கவனத்தோடு இருக்க வேண்டும். அஸ்தம் சர்வகாரிய ஜெயம். உத்திரம் பயணம் செய்யும்போது மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சல் சங்கட்டங்கள் ஏற்படும். சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருப்பதால் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக நன்று. கன்னி சர்வகாரிய ஜெயம் வரும். அதே நேரம் மன சங்கட்டங்கள் அதிகரிக்கும். பிரச்சனைகள் உருவாகும். அதனால் கவனத்தோடு இருக்க வேண்டும். சிம்மத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். பூரம் நினைத்து நிறைவேறும். உத்திரம் சர்வ சங்கட்டங்கள் வரும். கன்னியில் அஸ்த நட்சத்திரம் சர்வ காரியத்தையும் கை கொடுக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சல் ஏற்படும். சித்திரை வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். மொத்தத்தில் கன்னிராசியில் பிறந்தவர்கள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள். சில நன்மைகள் தேடி வந்தாலும் சில பிரச்சனைகள் மதில் மேல் பூனையாக உடனே இருக்கிறது. அதனால் கவனத்தோடு பழகி ஒவ்வொரு செயலிலும் நிதானத்தோடு இருப்பது மிக நன்று. பயணம் மிக கவனம் தேவை. அடுத்ததாக நம்ம காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சார்ந்த சந்தோஷத்தை கொடுக்கும். பிரச்சனைகள் சால்வ் ஆகும். நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும். தடைகள் அனைத்தும் விலகும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும். சனீஸ்வரர் பகவானுடைய அருளாலும் மகாவிஷ்ணுடைய அருளாலும் நினைத்த காரியம் நிறைவேறும். சித்திரை நட்சத்திரம் பயணம் செய்யும்போதும் வேலை செய்யும் இடத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். சுவாதி நினைத்தது நிறைவேறும். எண்ணங்கள் ஈடேறும். விசாகம் சற்று பொறுமையோடு இருந்தாலே அனைத்து காரியம் ஜெயமாகக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நாம் காண இருப்பது விருச்சிகம், தனுசு, மகர ராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.